ஓகே டாடா, இன்னைக்கு என்ன நம்ம அன்பாக்சிங் பார்க்க போறோம்? தெரியல, டெமோல இருந்து 2 பார்சல் வந்திருக்கு. சரி, தொடங்க பார்சல. என்னன்னு பார்ப்போம். பெரிய தலாணி மாதிரி கொடுத்து விட்டுருக்கான். நீங்க தானே ஆர்டர் பண்ணீங்க. ஏன் திடீர்னு இந்த டிமு மேல ஒரு கிரேஸ் உங்களுக்கு? அது ரொம்ப நாளா எது கேட்டாலும் பிரவீன் கிட்ட கேட்டு ஆர்டர் பண்ணுவோம். ஆனா என்ன ஆகுதுன்னா, இப்போ பிரவீன் கொஞ்சம் பிஸியா இருக்கான். டிமுல நான் உள்ள பூந்து பார்த்தேன். அது என்னன்னா, கொஞ்சம் ரொம்ப ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப ரீசனபிள். அண்ட் ப்ராடக்ட்ஸ் எங்கெங்கன்னு கொண்டு வரானே தெரியல. யூஎஸ் டு மேட்லாம் வருது. சரி, இப்ப பார்சலுக்கு வருவோம். என்ன ஃபர்ஸ்ட் பார்சல் இது? இது ஒரு டாய்லெட்ரி. இது கேம்பிங்லாம் போறோம்ல, அதான் ஏற்கனவே ஒன்று வச்சிருக்கோமே. இது வேற ஒரு ஃப்ராக்ரன்ஸ். சரி, ஓகேங்களா. இது இந்த டாய்லெட்ஸ் நாங்க இங்க போர்ட்டபிள் டாய்லெட்ஸ் யூஸ் பண்றோங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ஷேஷே இருக்கு. ஒரு ஷேஷே ஓபன் பண்ணி அந்த பவுடரை உள்ள போட்டோம்னா, அந்த கவர் உள்ள நம்மளுடைய வேஸ்ட்டை அது சால்யூபிள் அப்படியே ஆக்கிடும். அதுக்கு தான் இந்த பவுடர். அது ஒன்று வாங்கியிருக்கிறாரு. அது பாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டம் என்னப்பா? வெளியே இருந்து பார்த்தா தெரியாது, திறந்து பார்த்தா. சரி, ஓபன் பண்ணி பாருங்க. இது என்னது? என்ன பத்தி தெரியும்ல? ஓ, கிளாஸ், சன்கிளாஸ். சன்கிளாஸ். போலராய்டா? அதெல்லாம் தெரியாது. போலராய்டு தான் ஆர்டர் பண்ணேன். எவ்வளவு அது? 27 திரம்ஸா? சரி, பிராண்ட் இல்ல, ஒண்ணும் இல்ல, ரிட்டர்ன். ஏன் நீங்க வாங்கும் போது அது பிராண்ட் பாக்கலையா? சில உள்கூத்து இருக்கும், ஃபெசிலிட்டி இருக்குல்ல ரிட்டர்ன் பண்றதுக்கு. யூட்டிலைசேஷன் அந்த பாலிசி இருக்கறனால, இப்ப அந்த பாலிசிலாம் இருக்கறனால தான் டிமு உள்ள பூங்க. ஈஸி ரிட்டர்ன். என்ன ஒண்ணுன்னா, அந்த ரிட்டர்னுக்கு நமக்கு கேஷ் வராது. நம்ம கிரெடிட் நம்ம அக்கௌண்ட்ல இருக்கும். நம்ம பே பண்ணும்போது கேஷா பண்றோம், ஆனா ரிட்டர்ன் ஆகும்போது கிரெடிட்ல ஆகுதா? அதுக்கு ஒரு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும் நம்ம கிட்ட. அப்ப நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் வாங்கும்போது அதுல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரிப்பா. அப்ப அந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த பார்சல் ஓபன் பண்ணுங்க, நான் போய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. இப்ப அடுத்து நம்ம ஒரு புது கார் ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்கோம்ல. ஆர்டர் பண்ணிருக்கோம்ல, வந்திருக்கு ஷோரூம்ல. அது கொஞ்சம் பாலிஷிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கார் இந்த குஷன் சீட் கவர். ஒரு சீட்டுக்கு தானா? ஃப்ரண்ட் 2 சீட்டுக்கு மட்டும். டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர். நம்ம 2 பேர் போறதுனாலயா? ஆமா, நீ ரைட்ல கையை காமிச்சு லெஃப்ட்ல போங்க சொல்லல. அது இதுதான் ஒரு குஷன் போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்து ரைட் லெஃப்ட் காட்டுனா. ஏன்னா இப்போதைக்கு அது லெதர் சீட்டு. சம்மர்ல இங்கதான் சூடு எப்படி இருக்குன்னு தெரியும்ல. ஆமா. அதனால இதை போட்டுட்டு இதுல இன்னொன்னு மொபைல் எல்லாம் வேணும்னா கூட இதுல வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி மொபைல் எல்லாம் வச்சுக்கலாம். நம்ம காலு கீழே வரும்போது நம்ம யூஸ் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இது பாஸ். இது 2. இது என்னன்னா, இந்த ஒரு தடவையும் கார்ல டிஷ்யூ பாக்ஸ் வைக்கிறோம்ல, ஒவ்வொரு தடவையும் எங்க டிஷ்யூன்னா அது கார் ஃபுல்லா சுத்தின்னு இருக்கும். தேவைப்படுற இடத்துல இருக்காது.
அதனால மெயினா என்னன்னா அந்த டிஷ்யூ பாக்ஸ் வந்து சரியா ஹோல்ட் ஆக மாட்டேங்குது மிரர்ல. இப்ப இதுல வந்து இந்த ஜிப்பை ஓபன் பண்ணி இது உள்ள டிஷ்யூவை வச்சுட்டு இது வழியா வச்சுக்கலாம். இது வந்து எங்க செக்யூர் பண்ணுவோம்னா காரோட ரியர் சீட் ஃப்ரண்ட் சீட் இருக்குல்ல முன்னாடி வைக்கிறதுக்கு அதுல போட்டு வச்சுட்டுனா பின்னாடி கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே, இது காட்டுங்க கேமரால. ஓகேங்களா, இதாங்க ஒரு பவுச் மாதிரி இருக்கு. நம்ம யூஸ்வலா ஏர்போர்ட்டுக்குலாம் அந்த இது வேலட்லாம் இது யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். டிஷ்யூ ஹோல்டர் அந்த மாதிரி 2 ஐட்டம். அதே இது 2 ஐட்டம். ஓகேங்களா, ஓகே பாஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இது 3மே முக்கியமான விஷயம். ஆக்சுவலா ஒரு ஃபோல்டபிள் டேபிள் ஆர்டர் பண்ணிருந்தேன். அந்த டேபிளுக்கு வெறும் ஷீட் மட்டும் கொடுத்துக்கிறோம், ஃப்ரேம் கொடுக்கல. நீங்க கவனிச்சிங்களா அது ஃப்ரேமோட தானா? சம்டைம் டேபிள் அவன் வெறும் காட்டியிருப்பான் வெறும் ஷீட் மட்டும் தான். பிரவீன் கூட சொன்னானே ஒரு வாட்டி ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணோம் கடைசியில ஒரே ஒரு இது மட்டும் தான் அப்படின்னு போட்டிருந்தான் அப்படின்ட்டு. ராஃப்ட் ஏதோ பார்த்தானா, ராஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு எல்லா ராஃப்ட் பத்தி எல்லாம் போட்டுட்டு கடைசியில வெறும் அந்த ரோ மட்டும்தான், அந்த ரோ மட்டும்தான் கொடுத்தான் அவங்களுக்கு. இல்ல கொடுக்கல, அது மட்டும்தான் ஆர்டர் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு போல, அதனால கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த டேபிளா? இது டேபிள் இல்ல, பாக்கெட். என்னமோ பாக்கெட் மாதிரி இருக்கு. கார் பாக்கெட்டா? ஆமா ஆமா, இதுவும் கார் சீட்டுக்கு. எப்படி செக்யூர் ஆகும் இந்த இடத்துல அந்த இல்ல, இது வால்க்ரோம் டைப். இது வால்க்ரோம் இந்த சைடுல. இந்த சைடுல வந்து பாக்கெட்ஸ் இருக்கு. அந்த கார் சீட்டுக்கு பின்னாடி வச்சோம்னா இதுல தேவையான ஐட்டம்ஸ் ஏகப்பட்டது. இது இல்லாம இதெல்லாம் வச்சுக்கலாம். இவ்வளவு பெரிய சீட்டுக்கு எப்படிப்பா வரும்? 2 சீட் இருக்குல்ல. இல்லப்பா, நான் நினைக்கிறேன் இந்த சீட் இப்படி போட்டுட்டு இது பெல்ட் இத இங்கே நீங்க செக்யூர் பண்ணணும் போல. வால்க்ரோம். ஓ, இப்படி போட்டு அப்படி பண்றதா? கார்ல வச்சு பார்த்ததுதான் புரியும். ஓகே, இத நாங்க வச்சு பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறோங்க உங்களுக்கு. எங்க கார் டூர்லாம் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறோம். வச்சிருங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு உள்ளது. இன்னொன்னு ஒரு மெடிசன் பேக்கு. இது ஒண்ணு இருக்கு. இந்த புதுசா கார் ஆர்டர் பண்ணிருக்கனால நிறைய திங்ஸ் வாங்கி புதுசா வச்சுக்கிறேன். என்னம்மா நீயும் வரியா வீடியோக்குள்ளவா? கம்மியா டாடி உனக்கு ஒன்னும் வாங்கலையாமா? இது வந்து ஒரு மல்டிபிள் யூஸ் ஒரு பவுச் பேக் மாதிரி. டிராவல்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். டிராவலுக்கு இல்லை, இது வந்து ஸ்பெஷலி ஃபார் கேம்பிங்க்கு தான். ஒரு ஜிப்லயும் ஒரு ஐட்டம் வச்சுக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஸ்பூன்ஸ், இதுல நைஃப் செட்ஸ். ஓகே, நம்ம கிட்ட ஏகப்பட்ட. ஆக்சுவலா இது வாங்கினது வந்து நம்ம ஃபிஷிங் கிட்ட ஏகப்பட்ட ஃபிஷிங் பேட்டு, அதோட வெயிட், அப்புறம் நிறைய ஃபேன்சி திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு இது ஒண்ணுல போட்டோம்னா இது இப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இது கேம்பிங்க்குன்னு இருக்கும். இது எப்பனா தேவைன்னா அப்படியே எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருந்தா உள்ள அப்படியே பேக் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது பார்சல். இதெல்லாம் நம்ம ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்ப்பா. அதுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும் டைம். எஸ், இது வந்து ஒரு ஸ்கின் டேக் பேட்ச்ங்க. இது அப்படின்னா ஸ்கின் டேக் பேட்ச் வந்து இதுல இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மறு வர்றது, அது எங்க மருமக சொன்னா அது ஆர்டர் பண்ணீங்கன்னா அது வரும். அது மேல ஒட்டி விட்டோம்னா அது காயும் போது இதுவும் காஞ்சி விழுந்துரும் அப்படின்னு. ஓகே, அந்த கண்ணுக்கு மேல ஒண்ணு வந்தது அதனாலயா? அங்கே ஒண்ணு போயிடுச்சு அது. நான் கொஞ்சம் போட்டு திரு கையிலே எடுத்துட்டீங்களா? அவ்வளவு
இன்னும் கொஞ்சம் லைட்டா இருக்கணும். சரி. ஸோ மெயினா என்னன்னா எங்க மருமகள் வந்து she comes from a pharmacy family. அப்பா ஃபார்மசி வச்சிருக்காரு, அதனால she knows எல்லா மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் எங்க இருக்கும் என்ன இதுன்னு ஆர்டர் பண்ணனால இதை வாங்கியிருக்கோம். லெட் மீ ட்ரை. நான் தான் பேஷண்ட். ஓகேங்களா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு இனிதே நிறைவடைந்தது எங்களுடைய அன்பேக்கிங் வீடியோ. இது எல்லாம் ஃப்ரம் டிமு. இதே மாதிரி ஒரு ஃபுல் வீடியோ டிமுவோட அன்பேக்கிங் வீடியோ வித் ஃபன் உங்களுக்கு லாங் வீடியோவில் இருக்குது. போய் பாருங்க எங்கள் சேனலில். உங்களை நாங்கள் அப்புறம் சந்திக்கிறோம். டாடா பாய். குட்